ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ கண்டென்ட் போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன விஷயம்னா, நீங்கள் ஏஐ கண்டென்ட் போடுறோம், எல்லாமே ஏஐங்களுக்கு பார்த்து வேலை பார்த்துருது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்கன்னா, நீங்கள் இப்போலேருந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதுவும் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆனவங்களாம் கேர்ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அத்தனிக் கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? அது இப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக சேனலை எல்லா ஏஐ சேனலும் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஏன்னாக்க இப்போ வந்து நிறையா ஏஐ சேனல் வந்துருச்சு இல்லையா, எப்படிப்பட்ட கண்டென்ட் போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் உஷாராக இருந்துச்சுன்னா உங்கள் சேனலெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுங்கள். நான் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிடுச்சு, எந்த வீடியோ வேணாலும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம், அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னொன்று, மற்றவங்க கண்டென்ட்டை எடுத்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு போடுங்க. முக்கியமாக அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ChatGPTல நான் அத்தனிக் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். யூடியூப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரே விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஏஐ வாய்ஸு, ஏஐ இமேஜ் மட்டும் வச்சு ஸ்டோரி வீடியோஸ் போடுறது, மற்றவங்களோட கிளிப்ஸை எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டோரிஸ் எடுத்து நம்ம வந்து அந்த ஸ்டோரியை அப்படியே மாற்றி கேரக்டர்ஸ் மட்டும் மாற்றி கிரியேட் பண்ணுறது, எல்லாமே ஏஐயா இருக்கிறது. வீடியோ, ஆடியோ, சின்ன சின்ன எடிட்டிங் எல்லாமே ஏஐயா மட்டுமே இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஒருத்தவங்க ஸ்டோரி நல்லா இருக்கு, நம்ம அந்த ஸ்டோரி எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை நாம மட்டும் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு 5 பேர் போட்டிருக்காங்களா, அப்போ வந்து கண்டிப்பாக அது ரெப்யூட்டேட்டிவ் கண்டென்ட் தான். ஃபஸ்ட்டு அது யாரோடது ஒரிஜினல் கண்டென்ட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம கண்டென்ட்டே அவங்க பார்ப்பாங்க. அடுத்தது, நம்ம ஒருத்தரோட வீடியோஸ் எடுத்து ஆடியோ மட்டும் கிளிப் மாத்துறீங்கனாக்க அதுவும் ப்ராப்ளம் தான். வீடியோஸில் சின்ன எடிட்டிங் பண்ணிட்டோம், அப்போ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா அதுவும் ப்ராப்ளம் தான். பார்த்து உஷாரா கண்டென்ட் போடுங்க. ஏன் சொல்றேன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் மற்றவங்களோட கண்டென்ட் எடுத்து எடிட் பண்ணி போடாதீங்க. ஸ்டோரி நல்லா இருக்குன்னா அவங்க ஸ்டோரியை எடுத்து நம்ம ரீஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி நரேட் பண்ணுங்க. எல்லாமே ஏஐ வேலை செய்யறதுனால நமக்கு பிரச்சனை இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே ஏஐ கொடுத்துச்சுன்னா வாய்ஸ் நீங்கள் கொடுங்க. எல்லாமே ஏஐயாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லா சேனலும் ரிவ்யூ பண்ணிட்டு வராங்க. அந்த சேனலில் எல்லாமே ஏஐயாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து அவங்க அத்தன்டிக் கண்டென்ட்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி தொடக்கம் ஒரே மாதிரி இருக்கிறது, வீடியோஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது. ஒன்று, வீடியோ கிளியராக நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஆடியோ உங்களோடது ஓனாக கொடுங்க. ஏஐ ஃபுல்லாகவே ஏஐயாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ ரீசனபிளாக இதான் போய்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்து உஷாராக நீங்கள் வீடியோ போடுங்க. பாய்.